எளிமையாக நடக்கும் AK-64 படத்தின் பூஜை. தமிழ் சினிமாவின் கிங் ஆஃப் ஓபனிங் என்றாலே அது அஜித் தான். இவர் நடிப்பில் வெளிவரும் படங்கள் முதல் நாள் மாபெரும் வசூல் வேட்டையாடும். குறிப்பாக தமிழ்நாட்டில் இவரை அந்த விஷயத்தில் வீழ்த்த ஆளே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். முதல் நாள் வசூலில் பல சாதனைகளை தொடர்ந்து படைத்து வருகிறார். இவர் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த குட் பேட் அக்லி திரைப்படம் பிரம்மாண்ட வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் தனது 64வது படத்தில் அஜித் நடிக்க உள்ளார். இப்படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்கும் என ஆதிக் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் தெரிவித்திருந்தார். அனிருத் ரவிச்சந்திரன் AK-64 படத்திற்கு இசையமைப்பதாக சொல்லப்படுகிறது. அவரும் அஜித்தும் ஏற்கனவே பல பிளாக் பஸ்டர் ஆல்பங்களை வெளியிட்டுள்ளனர். காம்போ ஹிட் அடிக்கும் என்றே கூறலாம். இந்த படத்தில் அஜித்திற்கு ஜோடியாக நடிகை ஸ்ரீலீலா நடிக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. கன்னட சினிமாவில் தனது வாழ்க்கையை தொடங்கிய ஸ்ரீலீலா பின்னர் தெலுங்கு படங்களில் பிரபலமான சுதா குங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்த தமிழ் படமான பராசக்தியிலும் நடித்துள்ளார். ஏற்கனவே ஸ்ரீலீலா குட் பேட் அக்லி படத்திற்கும் பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனால் அந்த கதாபாத்திரம் இறுதியில் பிரியா பிரகாஷ் வாரியருக்கு சென்றது. மலேசியாவில் அஜித்துடன் ஸ்ரீலீலா எடுத்த செல்ஃபி இணையதளத்தில் வைரலாகி பெரும் எதிர்பார்ப்பை அதிகரித்தது. அதன்படியே வெற்றிகரமாக AK-64 முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் என்பதை குழுவினரால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. இந்த படத்தில் மோகன்லாலும் முக்கிய ரோலில் நடிக்கிறார். அஜித்திற்கும் மோகன்லாலுக்கும் நல்ல நட்பு நீண்ட வருடமாகவே உள்ளது. இவர்கள் ஒரே திரையில் பார்க்க ரசிகர்கள் ஆர்வமாக காத்திருக்கின்றனர். படத்தின் பூஜையை தொடங்க உள்ளனர். அஜித்தின் குடும்பத்தினர்களுக்கும் படக்குழுவினர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் வீடியோவை படக்குழு விரைவில் வெளியிட வாய்ப்புள்ளது. அதனைத் தொடர்ந்து படத்தின் டைட்டில் டீசர் வெளியிடவும் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. AK-64 படத்தின் அறிவிப்புக்காக அஜித் ரசிகர்கள் காத்திருக்கும் நிலையில் தற்பொழுது அவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்னவென்றால் AK-66 படத்தை இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்க அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மங்காத்தா கூட்டணி மீண்டும் எப்பொழுது இணையும் என ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருந்த நிலையில் தற்பொழுது அது பற்றிய தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். AK-64 ஆதிக், AK-66 வெங்கட் பிரபு என்றால் AK-65 படத்தை யார் இயக்கப் போகிறார் என்ற கேள்வியும் எழும். இப்படத்தை சிறுத்தை சிவா இயக்க அதிக வாய்ப்புள்ளது என்கின்றனர். இதனை பற்றியும் விரைவில் அறிவிப்பை எதிர்பார்க்கலாம். அடுத்தடுத்த 3 படங்கள் கமிட் செய்து ரசிகர்களை ஆச்சரியப்படுத்த இருக்கிறார் அஜித்.